வீட்ல யார் இருக்கீங்க? யார்? மாமா நீங்களா? வாங்க மாமா. என்ன ஆனந்தி, எப்படி இருக்க? கார்த்திக் எப்படி இருக்கான்? மாமா எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்தேன். அம்மா இல்ல வீட்ல? அத்தை பெரியத்த வீட்டுக்கு போயிருக்காங்க. பெரியம்மா வீட்டுக்கா? ஆமா மாமா, பெரியம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் போய் பார்க்கலான்ட்டு போயிருக்காங்க. என்ன மாமா நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? என்னாச்சு? ஏதாவது முக்கியமான விஷயமா? பூமாரி அக்கா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? பரவாயில்லையே, பூமாரி மேல நல்ல அபிப்பிராயத்தோட இருக்க போல. நீ மட்டும் அவங்க மேல நான் எதுக்கு கோவப்படணும்? இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே கோவம் தானே படுறாங்க. என்னவோ அவ தான் சொல்லி நான் எல்லா விஷயத்தையும் செஞ்ச மாதிரி, நீ மட்டும் என்ன அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்க? இல்ல மாமா, அது அவங்கவங்க தனிப்பட்ட விஷயம். அதுல எதுக்கு தலையிட்டுக்கிட்டு? அதுக்காக ஒரு ஆளை நல்லா விசாரிக்க கூடாதுன்ட்டு இருக்கா என்ன? குட் ஆனந்தி, தனிப்பட்ட விஷயம்தான். எல்லாருக்குமே ஒவ்வொரு தனிப்பட்ட விஷயம் இருக்கும். அதுல மத்தவங்க மூக்க நுழைக்காத வரை எல்லாம் நல்லதா தான் போயிட்டு இருக்கும். என்ன மாமா பிரச்சனை பண்ணணும்னு வந்திருக்கீங்களா? சேச்சா, பிரச்சனை பண்ணணும் நான் ஏன் வரப்போறேன்? நான் புது வீடு வாங்கிட்டேன். மாமா என்ன மாமா சொல்றீங்க? அப்ப நீங்களும் பூமாரி அக்காவும் இனிமே இந்த வீட்டுக்கே வரமாட்டீங்களா? என்ன மாமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இங்க பாரு ஆனந்தி, நான் எங்க அப்பாவை நம்பி எல்லாத்தையும் ஏமாந்ததெல்லாம் போதும். இனியாச்சும் புத்திசாலித்தனமா பொழைக்கிற வழியை பார்த்துட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் மாமா கிடையாது. உங்களை இந்த வீட்டை விட்டு போக சொல்லிட்டு அவர் எவ்வளவு வருத்தப்படுறாருன்னு இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். யார் வாங்க. என்னன்னு எப்படி இருக்க? கவின் எப்படி இருக்கான்? நல்லா இருக்காரு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயமா தான் இங்கே வந்தேன். அப்படியா? என்ன விஷயம்? அத்தை வீட்ல இல்லையே. ஆனந்தி, ஏதாவது பேசினியா நீ? அனுக்கா, நான் எதுவும் பேசல. ஏதோ புது வீடு வாங்கியிருக்காங்களாம், அதுக்காக நம்மள இன்வைட் பண்றதுக்காக வந்திருக்காங்களாம். புது வீடா? என்ன மாமா சொல்றீங்க? ஆமா அனு, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? நாங்க புது வீடு வாங்கியிருக்கோம். அதுக்கு நாளைக்கு தான் பால் காய்க்கிறோம். அதுக்கு தான் உங்களை இன்வைட் பண்ணலான்ட்டு வந்தோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாரி எல்லாம் பூமாரி தான் செலக்ட் பண்ணா. இங்க பாருங்க மாமா, நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. அத்தை வரட்டும், அப்புறமா பேசுங்க. அருண் மாமா, நீங்க தான் இந்த வீட்டுக்கு மூத்தவர். நீங்களே இப்படி பண்ணா எப்படி மாமா? இங்க பாரு ஆனந்தி, நான் சொல்றத மட்டும் கேளு. எங்க அப்பா கீழே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் இதே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கணும். என்ன பாத்தில இப்ப நான் எவ்வளவு சுதந்திரமா இருக்கேன்ட்டு. மாமா இப்படி எல்லாம் பேசாதீங்க. இங்க நின்னு பாவம் அத்தை உங்களை நினைச்சு எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னு தெரியுமா? அட போ அனு, அம்மாவும் அப்பாக்கு பின்னாடி தான் நிக்கிறாங்க. நமக்காக எதுவும் யாரும் பேச மாட்டாங்க. நம்மளா எடுத்தாதான் உண்டு. அதுக்காக இப்படியா தனி கொடுத்தன போவீங்க? என்ன அனு, இதெல்லாம் உனக்கு புதுசா என்ன? மாமா என்ன இது? என்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அத்தை வரட்டும், அப்புறம் பேசிக்கிடலாம். ஆமா, அந்த மகாராணி உங்ககிட்ட ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அவ வீட்டுல இருந்துட்டாலோ? தேவனா அவளும் வந்து கூட்டிட்டு இருக்க வேண்டியன எங்களை. அவளுக்கு சின்ன தலைவலி, அதனால வீட்டுக்கு போயிட்டான். சின்ன தலைவலியா? தலைவலியா இல்ல டிராமாவா? இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டாலோ? அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல அனு, நீ ஏன் தேவையில்லாம பூ மாதிரி எழுதுகிட்டு இருக்க? இழுக்குத்தானே எங்களால முடியும். மாமா என்ன பேசிட்டு இருக்க நீங்க? அவளைதான் எடுப்பேன், அவதான் எல்லாத்துக்கும் காரணம். பூமாரி எங்க கூட இருந்துட்டு இங்க கழுத்தை அறுத்திருக்கா. மாமா என்ன இருந்தாலும் நீங்க பண்றதெல்லாம் தப்பு தான். அத்தைக்கும் மாமாக்கும் தெரியாம நீங்க இப்படியெல்லாம் பண்ணவே கூடாது. நீங்க பேசாம அத்தை கிட்ட வந்து பேசுங்க. அத்தை உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிடுவாங்க. எல்லாரும் ஒரே வீட்டுல ஒத்துமையா இருக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, இவ ஒருத்தி. ஏய் சும்மா இரு ஆனந்தி, அவங்க தான் முடிவெடுத்துட்டாங்க. சும்மா அவங்கள வா வான்னா வந்துருவாங்களா அப்படியே? இல்ல அனுக்கா, அவங்க சொல்றத கேட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்க, அத்தை மட்டும் இதை கேட்டாங்கன்னா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஆமா ஆனந்தி, அத்தை கேட்டா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா என்ன பண்ண சொல்ற? மாமா தான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க, அதை வாங்காட்டா அப்புறம் இவரும் கஷ்டப்படுவாங்கல்ல. என்னக்கா பேசுறீங்க? அதுக்காக அதை வாங்க சொல்றீங்களா? இல்ல வாங்கலாம் தான். வாங்கிட்டு அத்தைக்கு தெரியாம வச்சுக்கிடுவோம், அவ்வளவுதானே. என்னக்கா சொல்றீங்க? அதை வாங்கினா நம்ம பால் காய்ச்சல் விஷயத்துக்கு போய் ஆகணும்ல. நீங்க என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? போவோம் தான். இப்ப என்ன, வீடு எப்படி இருக்குன்ட்டு பாக்குறதுக்காக போகணும்ல. சும்மா இருங்க அனுக்கா, அதெல்லாம் பெரிய தப்பு இல்லையா? ஆனந்தி, ட்ரெஸ் தானே வாங்குறோம், போகாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாங்கிட்டு அப்படியே கமுக்கமா வச்சுக்கிடுவோம். இல்ல அத்தைக்கு தெரிஞ்சா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அனுக்கா தயவு செஞ்சு என்னெல்லாம் இதுல இழுத்து விடாதீங்க. உங்களுக்கு வேணா நீங்களே வாங்கிக்கோங்க. ஐயோ பாவம் மாமா, ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல நம்ம வேணான்னு சொல்லிட்டா. நீ என்ன ஆனந்தி புரிஞ்சுக்காம பேசுற? என்ன பெரிய டிஸ்கஷனே நடக்குது. சரி சரி வாங்க வேண்டாம், அப்புறம் அத்தைக்கு தெரிஞ்சா அத்தையும் வருத்தப்படுவாங்க. மாமா எங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வேணாம். என்ன ஆனந்தி, அனுதான் இப்படி பேசுறான்னு பார்த்தா நீயுமா அப்படி இருக்க? நீதான் ரொம்ப ஷார்ப்பா யோசிக்கிறவளாச்சே. இங்க பாருங்க மாமா, உங்களையும் பூமாரி அக்காவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நீங்க பண்றதெல்லாம் நான் ஒத்துக்கிட முடியாது. இதெல்லாம் பெரிய தப்பு இல்லையா?
ஒரே வீட்டில் இருந்துட்டு இப்போ தனியாக போகிறேன்ட்டு இவ்வளோ பெரிய விஷயம் நடத்திருக்கீங்க, அதுவும் அத்தைக்கு தெரியாமல். நான் ஒன்றும் தெரியாம நடத்துறதுக்கு கள்ளத்துட்டுல ஒன்றும் நடத்தலையே, என் சொந்த சம்பாத்தியத்துல தான் நடத்தியிருக்கேன். இருக்கட்டுமே, இப்போ என்ன, கவினும் தான் சம்பாதிக்கிறாரு, வீட்டுக்கு தான் காசு எல்லாத்தையும் கொடுக்குறாரு, உங்களை மாதிரியா? அடேங்கப்பா, தனி கொடுத்தனம் பத்தி பேசினவளே நீதான், நீயே இப்போ இப்படி பேசுறியா? மாமா அதெல்லாம் ஒரு காலத்துல, இப்பெல்லாம் நான் அத்தைக்கு ரொம்ப பிடிச்ச மருமகள் ஆயிட்டேன். இப்பெல்லாம் நான் அப்படி பேசவே மாட்டேன். எப்பவுமே எங்க அத்தை கூட தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். என்ன ஆனந்தி, நீயுமா? மாமா எங்களுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் வேணாம், நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருங்க. இதை எடுத்துட்டு போறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேனா? இங்க வச்சுட்டு போறேன். என் மேல உண்மையான அன்பும் பாசமும் இருந்தோம்னா இதை எடுத்துக்கோங்க. இல்ல நான் யாரோ எவரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை எடுக்க வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். எங்க அம்மா வந்து பார்த்துட்டு அதை என்ன செய்ய விருப்பப்படுறாங்களோ அதை செய்யட்டும், நோ ப்ராப்ளம். காவியா எங்க? வெளியே போயிருக்கா. சரி, எடுத்துட்டு விருப்பம் இருந்தா நாளைக்கு வாங்க. மாமா ரொம்ப தப்பு பண்ணுறீங்க மாமா. பழையபடி பூமாரி அக்கா குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துருங்க, நம்ம ஒன்றாவே இருப்போம். இவ ஒருத்தி சும்மா ரெடி. என்ன அனுக்கா? மாமா நீங்க கிளம்புறீங்களா? இப்ப அத்தை வந்துருவாங்க, உங்களை பார்த்தா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அது சரி, என் வீட்லயே நின்றுட்டு என்னைய வெளியே போகாம போன்னு சொல்றீங்களா? சேச்சே அப்படியெல்லாம் சொல்லல. அத்தை ஏற்கனவே இப்ப ரொம்ப எமோஷனலா இருக்காங்க. இந்த நேரத்துல உங்களை வேற பார்த்தாங்கன்னா ரொம்ப அழுதுருவாங்க. அதுவும் இல்லாம இந்த விஷயம் கேள்விப்பட்டாங்கன்னா ரொம்பவே அவங்களுக்கு கஷ்டமாயிரும். அதனாலதான் சொல்றேன். பரவாயில்லானு பொழைச்சுக்கிடுவேன். ஆனந்தி, நீ தான் பொழைக்கணும், பார்த்து இருந்துக்கோ. என்ன சொல்றாரு? நான் தான் பொழைக்கணுமா? ஏன் பார்த்து இருக்கணும்? என்ன சொல்றாங்கன்ட்டு ஒன்றும் புரியல. ஐயோ, இந்த சாரியை வேற வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இதை என்ன செய்யான்னு தெரியல. அத்தைக்கு தெரியாம இதை எடுக்கிறது தப்பு இல்லையா? என்ன அனுக்கா பண்றீங்க? என்னம்மா இப்ப என்ன, சாரி தானே, என்ன சாரி எடுத்திருக்கான்னு பாப்போம். நல்லா இல்லைன்னா வேலைக்காரிக்கோ யாருக்கோ தூக்கி கொடுக்க போறேன். இப்ப என்ன அதுக்கு? அத்தைக்கு தெரியாம எடுக்கிறது தப்பு இல்லையா? ஆமா, இவர் வந்தது அத்தைக்கு தெரிஞ்சிருமா? நீ கொஞ்சம் வாய வச்சுட்டு சும்மா இருந்தா எந்த விஷயமும் தெரியாது. என்ன நோக்கா இப்படி பேசுறீங்க? அத்தை பாவம், நீங்க அத்தை கூடவே தானே இருக்கீங்க. அத்தை எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும்ல. அப்படி தெரிஞ்சும் இந்த மாதிரி சாரி அவங்களுக்கு தெரியாம எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இங்க பாரு, உனக்கு வேணும்னா எடுத்துக்கோ, இல்லைன்னா அந்த சாரியை அப்படியே வை. நான் ஏன் குழதும் காவியா குழதும் எடுத்துட்டேன். நான் காவியா கிட்ட பேசி இதை கொடுத்துட்றேன். காவியா ஒன்ன மாதிரிலாம் கிடையாது. நான் சொன்னா சரின்னு பாவ, அவ உடனே இதை வாங்கிக்கிடுவா. நீ மட்டும் அங்கனே வச்சுட்டு, அத்தை எனக்கு இப்படி கொண்டு வந்தாங்க, அங்க இருக்குன்னு சொல்லு. எங்களுக்கு கொண்டு வந்ததா அத்தை கிட்ட நீ சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன அனுக்கா? சுமாரு ஒரே அணுவக்கான்னுக்கிட்டு போ, எடுக்கணும் எடு, இல்லைனா போ. இவளும் அனுபவிக்க மாட்டா, அனுபவிக்கிறவங்களே விட மாட்டா போல. என்ன இது சுத்த மனசாட்சி இல்லாம பேசிட்டு போறாங்க? எப்படிதான் இப்படியெல்லாம் இருக்காங்களோ தெரியல. மாமா எதுக்கு என்ன பார்த்து என்ன பொழைக்க கத்துக்கோன்னு சொன்னாரு? ஒண்ணுமே புரியலையே. அனுக்காவை பார்த்து கூட ஒன்றும் சொல்லலையே. அப்போ இந்த வீட்டில் இருக்கவங்களோட நான் தான் ரொம்ப பாவம்னு அவர் நினைக்கிறாரு. அதனால தானே அப்படி சொல்லியிருக்காரு. என்னன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பாசமாக வேற தந்திருக்காங்க. இப்போ இந்த சாரீ எங்கே வச்சுட்டு போனால் அத்தை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. கேட்டோம்னா அனுக்கா எடுத்துகிட்டு போனதையும் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அத்தை ரொம்பவே உடஞ்சிருவாங்க. அவர் இங்கே வந்ததும் தெரிய வேணாம், அந்த சாரீ தந்ததும் தெரிய வேணாம். கொண்டு போய் என்னோட கபோர்ட்லேயே வச்சிடலாம்.